திருக்க திருக்க ஒரு மூக்கில் முட்டு போட்டு இழுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ், போட்டுக்காரவங்கள நம்மளை ஏமாத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 100 கிலோவுக்கு மேலே போடுன்னு சொன்னாங்க. இது இருக்கிறத பார்த்தா ஒரு 60 கிலோ தான் போடும் போல. மோசம் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், மோசம் போயிட்டோம். ஒண்டியா பிடிச்சி இழுத்து போறாரு அசால்ட்டா. சித்தப்பா இடம் வச்சாச்சா? எத்தனை கிலோ இருந்துச்சு? 150. 150 கிலோவா? நான் 100 கிலோவுக்கு மேலே இருக்குன்னு தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிட்டு போனேன். அப்போ மீனோட இது வெயிட் அதிகமாக தான் கொடுக்குது. இவ்வளோ சைஸ் மீன் என்ன நேற்று 100 கிலோ தானே இருந்துச்சு? 109 கிலோ. 150 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற மீனே ஒரு 30 கிலோ போடும். அதுவே இதுக்கிட்ட குட்டி மாதிரி இருக்கு. நம்ம வினோதனம் போட்டு தங்கலுக்கு போயிட்டு வந்திருக்கு. போட்டில் இருந்து மீனை இப்போ தான் எடுக்கிறோம். இன்னும் ஏலம்லாம் விடல. இன்னைக்கு அவங்க என்னென்ன பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, என்ன ஏலம் போகுதுன்றதை எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். ஒரு பெரிய திருக்க இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். தொழில் ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஹலோ. நேற்று நான் சொன்னேன்ல அந்த வீடியோ ஆன் வைக்க சொல்லி. ஓனர் அவர் பங்குக்கு அங்கேருந்து 2 மீனை தனியாக எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு. ஆமான்ற ஏமங்கோலா ஃப்ரெண்ட்ஸ். 100 கிலோ போடுமா? 100 மேலே போடும். 100 கிலோவுக்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே சைஸில் மீன்லாம் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏமங்கோலா 100 கிலோவுக்கு மேலே போகிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். இதோட பெருசு இருக்கா? நானும் பார்க்குறேன். இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். பெருசு வருமானே. அதான் தானே. அப்புறமேட்டு ஒரு 15-20 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. ஒரே இறைச்சலா கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் கோயில் மார்க்கெட் வந்துட்டாலே ஒரே இறைச்சலா தான் இருக்கு. $45 கிலோ தாரம் கழிச்சு
ஏலம் ஏலம் உடம்பு எடுப்போமாம்மா. ரெண்டு வச்சுக்கிறான். எல்லாத்தையும் வச்சிருங்க, எல்லாத்தையும் வச்சிருங்க. நமக்கு போட்டியா ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். சேனல் பேர் என்னன்னா இல்லையா? அழைச்சி அழைச்சி ஜூம் பண்ணி எடுக்கிறீங்க. நம்ப மாட்டேன், நான் நம்மளும் ஜூம் பண்ணி எடுப்போம்.